ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்கேஎம் ஆடியோஸ். நான் உங்கள் சதீஷ்குமார், கடலூர் மாவட்டம் சின்ன காரைக்காடு. இந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீட்டாக பண்ணியாச்சு. ஒயரிங் எதுவுமே தெரியாது வெளியில். இன்னும் ஸ்டிக்கர் பிரிக்கலை, டெஸ்டிங் பண்ணணும். இப்போ தான் ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ண ஓரளவுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது. இன்னும் ஆடியோ டெஸ்ட் செக் பண்ணோம். ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு ஆடியோ டெஸ்ட் போடுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபேன் நல்லா ஸ்பீடாக ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பழைய போர்டுங்க, இது எல்லாமே வந்து ரீஒர்க் பண்ணது. அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சர்க்யூட்லாம் வந்து ஹீட் ஆகும் எப்படியும், அந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபேன் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஹீட்டிங் இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேனை வந்து ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன். இப்போதைக்கு ரெடி பண்ணுறத ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் ஸ்பீடாகவே வச்சுருக்கேன். தேவைப்படும் போது அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரீஒர்க் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்கேஎம் ஆடியோஸ், கடலூர் மாவட்டம் சின்ன காரைக்காடு. ஓகேங்களா? எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கேன். ஒயரிங் எதுவுமே தெரியாது வெளியில். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது ஆக்சுவலாக இந்த பழைய செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஒயரிங் சரியில்லை, மோசமாக ஒயரிங். ஹம்மிங்லாம் பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹம்மிங் கூட இருக்காது, க்ளீனாக இருக்கும். இப்போ ஃபேன் ஓடுறது மட்டும்தான் உங்களுக்கு சவுண்டுன்னு கேட்கும், மற்றபடி எந்த சவுண்டும் கேட்காது. செக் பண்ணும்போது காமிக்கிறேன், அதுவும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கேன் இப்போ. ஏன்னா ஹீட்டு வந்து இந்த போர்டில் வந்து ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கும். ஏன்னா அவங்க சர்க்யூட் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, ஹீட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா போர்டுமே ஹீட் ஆகும் தான், பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இதில் வந்து ஹீட் ஆகுது, செக் பண்ணேன், அப்பயும் ஆச்சு. சரி, நம்ம சர்க்யூட் நம்ம போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அப்படி போட்டிருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் ஹீட்டு ஒரு லிமிட்டாக இருந்ததுனாக்கா நம்ம ஃபேனோட வந்து மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்பீடு வேணான்ற மாதிரி. ஏன்னா 2 ஃபேனுமே உள்ளே காற்று வர்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். உள்ளே காற்று வந்துன்னா இந்த பக்கமும் ஏர் ஹோல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமாக ஹோல்ஸ் இருக்குது. கேபினெட் காமிக்கிற பாருங்க, இது கேபினெட்டு இருக்குதுங்களா? ஃபுல்லாக ஏர் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 பக்கமும் இருக்குது. அப்புறம் மேலேயும் இருக்குது பாருங்க, எல்லா பக்கமும் ஏர் ஹோல்ஸ் இருக்குது. அதனால் காற்று வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக பிரித்து வெளியே எடுத்துரும். இப்போ நான் அதை வெளியில் போகிற மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் அக்யூரேட்டாக வெளில எடுத்துகிட்டு போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா உள்ளே காற்று ஃபுல்லாக இருந்ததுன்னா காற்று எந்த பக்கம்லாம் ஏர் ஹோல்ஸ் இருக்கோ அந்த பக்கம்லாம் ஹீட் மேலே பட்டு ஹீட்டோட வெளியில் வரும். இழுக்கிற காற்று என்ன பண்ணுன்னா அது எல்லா இடத்துலையும் எந்த வழியாக காற்று